الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அத்தாயி கல்வி குடும்பத்தினுடைய சங்கைக்குரிய முதல்வர்களே, பட்ட வகுப்பு ஆலிம்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபை, ரமலான் மாதத்தில பகல்ல நோன்பு நோற்று இரவை ஹயாத்தாக்குகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் நம் மீது செய்ய இந்த அருள் ஒரு மாபெரும் அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஹயாத் உள்ளவரை நமக்கு இந்த நசீபை தந்திரன் புரிவானாக. தாலீமுடைய மஜ்லிஸ், இஸ்லாம் அகீதா சம்பந்தமான விளக்கங்களை நாம் நேற்று பார்த்தோம். ஃபண்டமெண்டல் உசூலுத்தீன் என்றால் என்ன என்பதை நாம் பார்த்தோம். ஒரு ஆதியான சாதாரண ஒரு முஸ்லீம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை தாண்டி ஆழமாக சுலூக்கை தசவுஃபை பயிர்கின்றவர்கள் இவைகளெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்திகளை நாம் பார்த்தோம். இப்ப ஈமான் இஸ்லாம், ஈமான் லோகத்துல என்ன அர்த்தம்? தஸ்தீக், உண்மைப்படுத்துதல். இப்ப ஷரீஅத் உடையவர்கள் இடத்துல ஈமான் என்ன விளக்கம்? இப்ப ஷரீஅத் பொதுவா ஈமான்னு சொன்னா லோகத்துல அர்த்தம் தஸ்தீக், உண்மைப்படுத்துதல். ஆனா ஷரீஅத் வாதிகள் இடத்துல ஈமானுக்குண்டான விளக்கம் என்னவென்னு சொன்னா, மா யன்ஜு சாஹிபஹு மின் ஹுரூதி ஃபீ நாரி ஜஹன்னம், நிரந்தரமான நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும். வயஃபூஸு பில் ஜன்னதி ஹாலிதன் ஃபீஹா அபதன், நிரந்தரமாக சொர்க்கத்திலே தங்கிவிட வேண்டும். வலவ் உஅதிப ஃபின்னாரி ஃபதரதன், சில தவறின் காரணமாக சில காலங்கள் நரக தண்டனை அடைந்த போதிலும் நிரந்தரமாக சொர்க்கத்திலே இருக்க வேண்டும். இப்போ ஷரீஅத் உடையவர்களிடத்துல அஹ்லு ஷரஅல ஈமானுக்குண்டான விளக்கம் என்னன்னு சொன்னா, நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்திலே என்ன செய்வது, நுழைவது, அதுதான் ஈமான் என்பதனுடைய விளக்கமாக இருக்கிறது. பொதுவாக இது 4 படித்தரம் இருக்கிறது. ஈமான் உடையவர்கள் யார் அப்படின்றது ஒரு 4 படித்தரம். முதல் படித்தரம் என்ன அப்படின்னா, ஒரு 4 ஸ்டேஜ். ஒருவர் காஃபிர், இறை நிராகரிப்பாளராக இருக்கிறார். அப்ப அவருக்கு அந்த கலிமாவை சொல்றாரு, ஷஹாதத் கலிமாவை சொல்றாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஷஹாதத் கலிமாவை மொழிகிறார். அவருடைய உள்ளமும் என்ன செய்கிறது, இந்த கலிமாவை என்ன செய்கிறது, மொழிகிறது. நாவாலும் மொழிகின்றார், உள்ளத்தாலும் என்ன செய்கின்றார், உறுதிப்படுத்துகின்றார். அப்ப இவர் முஃமினுன் ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் இவர் முஃமினாக இருக்குகின்றார். இந்த உலகத்தில் அவர் எப்படி வாழ்வாரு? முஸ்லிமீன், ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையை அவர் இந்த உலகத்திலே வாழ்வார். இறை மறுப்பாளர் ஷஹாதத் கலிமாவை சொல்லி அதை உள்ளத்தாலும் உறுதி செய்தார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட அந்தஸ்துல இருக்கிறாரு? இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர் என்ன செய்கின்றார்? முஃமினாக இருக்குகின்றார். இந்த உலகத்துல எப்படி வாழ்வாரு? அவர் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையாக அவர் வாழ்வார். அப்ப அவர் ஒரு பிராணியை அறுத்தார் என்று சொன்னால் அது பிராணி சாப்பிடலாம்,
யுக்ததா பிஹி ஃபி ஸலாத், தொழுக வச்சாருன்னா அவருக்கு பின்னால நம்ம தொழுகலாம். துக்பலு ஷஹாதத்துஹு அலல் முஸ்லிம், ஒரு சாட்சி சொன்னாருன்னு சொன்னா அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று மறுமையில் அவர் முஃமினுன் ஃபி அஹ்காமில் ஆகிரா, மர்ம வாழ்க்கையிலும் அவர் முஃமினாக இருக்குகின்றார். ஃபலா யஹ்லுது ஃபின்னார், நரகத்திலே நிரந்தரமாக இருக்க மாட்டார். அப்படியே சில தவறின் காரணமாக நரகத்துக்குள்ள நுழைந்தாலும் சில காலங்கள் இருந்துவிட்டு நிரந்தரமாக அவர் என்ன செய்வார், சொர்க்கத்திலே இருப்பார். யகூனு ஹாலிதன் ஃபில் ஜன்னதி பாத துஹூலிஹா பிஃபத்லில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு சொர்க்கத்துக்குள்ள அவர் நுழைவார். ஏன் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, சத்தக பி மல்மூனி ஷஹாதத்தைனி வ நதக பிஹிமா, அப்போ ஷஹாதத் அன் லா இலாஹ இல்லல்லாஹ், ஷஹாதத் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த இரண்டு ஷஹாதத்தையும் அவர் என்ன செய்கின்றார், அதை மொழிந்து வ நதக பிஹிமா என்ன செய்கின்றார், அதை நாவால் மொழிந்து உள்ளத்திலே அவர் உறுதிப்படுத்தியதன் காரணமாக இந்த உலகத்திலே அவர் முஃமினாகும், மறு உலகத்திலும் அவர் முஃமினாக என்ன செய்வார், வாழ்வார். இது ஒரு ஸ்டேஜ். அடுத்து மன்கான கல்புகு முசத்திகன் பிமா ஜா பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தர் என்ன செய்கின்றார், உள்ளத்தால் உறுதி கொள்கின்றார், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை என்ன செய்கின்றார், உள்ளத்தால் உறுதி கொள்கின்றார். ஆனால் லாக்கின்னஹு லம் யன்திக் பி ஷஹாதத்தைனி, அந்த ரெண்டு ஷஹாதத்தையும் நாவால் அவர் என்ன செய்யவில்லை, மொழியவில்லை. ஏன், லிஅன்னஹு அஹ்ரஸ், அவரால் வாய் பேச முடியாது, ஊமை. அப்ப அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ஃபஹுவ ஃபித் துன்யா முஃமினுன் ஃபித் துன்யா வல் ஆகிரா, அவர் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர் முஃமினாக என்ன செய்வார், அவர் இருப்பார். மூன்றாவது மன் நதக பி ஷஹாதத்தைனி, ஷஹாதத் கலிமாவை வாயால் என்ன செய்கின்றார், மொழிகின்றார். ஆனால் வலம் யுஸத்திக் ஃபி கல்பிஹி, உள்ளத்தால் என்ன செய்யவில்லை, அதை உறுதிப்படுத்தவில்லை. இவர் யாரு, ஃபஹுவ முனாஃபிகுன். அப்ப இவருடைய சட்டம் என்ன, இவர் விஷயத்துல என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, தஜ்ரி அலைஹி அஹ்காமுல் முஸ்லிமீன் ஃபித் துன்யா, இந்த உலகத்துல ஒரு முஸ்லிமுக்கு உண்டான என்னென்ன சட்டங்கள் இருக்குகிறதோ அத்தனை சட்டமும் அவருக்கு உண்டு. அவர் அறுத்தா சாப்பிடலாம், அவர் தொலை வச்சா தொழுகலாம். ஒரு முஃமினுக்கு உண்டான சட்டம் இந்த உலகத்துல என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் அவருக்கு உண்டு, முஸ்லிமுக்கு உண்டான சட்டம் அவருக்கு உண்டு. ஆனால் மறுமையில அவருக்கு உண்டான சட்டம் என்னன்னு சொன்னா, காஃபிருடைய சட்டம், இறை மறுப்பாளருடைய சட்டம். வஹ்காமுல் காஃபிரீன ஃபில் ஆகிரா, ஃபயகூன ஹாலிதன் ஃபின்னார், நிரந்தரமா அவர் நரகத்துல இருப்பார். ஹர்ரமல்லா அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை என்ன செய்கின்றான், ஹராமாக்கி விடுகின்றான். காரணம் அவர் யாருன்னா, அவர் முனாஃபிக், நாபால மொழிந்து உள்ளத்தால் என்ன செய்யவில்லை, உறுதிப்படுத்தவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிகீன்கள் என்ன செய்வாங்க, நரகத்தினுடைய அடி பாதாளத்துல அடித்தட்டிலே அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். நாலாவது அல் காஃபிர் அல் முஸத்திக் பிமா ஜா பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஷஹாதத்தை அவர் என்ன செய்கின்றார், உள்ளத்தால் என்ன செய்கின்றார், மொழியின் உள்ளத்துல ஏத்துக்கிறார். ஆனா லம் யன்திக் பி ஷஹாதத்தைனி, நாவால் என்ன செய்யல, அந்த கலிமாவை அவர் சொல்லலன்னு சொன்னா அவருக்கு உண்டான சட்டம் என்ன, ஃபஹுவ காஃபிருன் ஃபி அஹ்காமித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர் என்ன செய்வார், காஃபிர் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈமானுடைய அர்த்தம் லோகத்துல என்ன, ஈமானுடைய அர்த்தம் ஷரியத்துடைய பார்வையில என்ன என்பதை நம்ம தெரிந்துக்கிட்டு, அப்ப 4 வகையான அந்த ஸ்டேஜ்களை இப்ப நம்ம பார்த்தோம். ஈமானுடைய தாரீஃப் என்ன அப்படின்னா, அல் ஈமான் வல் இக்ரார் பில் லிசான் வ தஸ்தீக் பில் ஜினான், உள்ளத்தை நாவால மொழிந்து உடல் உறுப்புகளால் என்ன செய்ய வேண்டும், அதை உண்மைப்படுத்த வேண்டும். அப்ப ஈமானுடைய அர்க்கான்கள் என்ன, அல் ஈமானு பில்லாஹி
وملائكته وكتبه ورسله واليوم الآخر والقدر خيره وشره من الله تعالى. ஈமானுடைய அர்க்கான்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கின்றான். قال الله تعالى آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் விளக்கமா சொல்றான். குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி வ قالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال كان النبي صلى الله عليه وسلم يوما بارزا. வெளியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை என்ன செஞ்சாங்க, அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஃபஅதாஹு ரஜுலுன், அப்பொழுது ஒரு தோழர் வந்தார், ஒரு மனிதர் வந்தார். அவர் கேட்டாரு, மல் ஈமான் யா ரசூலுல்லாஹ், ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஈமான் அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ கிதாபிஹி வ குதுபிஹி வ பிலிகாயிஹி, மறுமையில இறைவனை நாம் சந்திப்போம் என்று ஈமான் சொல்ல வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். வ ருசுலிஹி வ துமின பில் பாஸில் ஆகிர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு என்ன செஞ்சாங்க, சொல்லி கொடுத்தார்கள் என்று அறிவிக்கின்றார்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அப்போ இல்மு தௌஹீத் என்ற இந்த பஹ்ஸ் இருக்கு பாருங்க, அது மூன்று வகையா பிரிக்கிறார். இல்மு தௌஹீத் மபாஹிஸ் இல்மு தௌஹீத். இல்மு தௌஹீத் என்கின்ற இந்த பஹ்ஸ சலாசத்து அக்ஸா மூன்று வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று இலாஹியாத், இரண்டாவது நுபுவாத், மூன்றாவது சம்இயாத். இலாஹியாத் உலூஹியத் சம்பந்தப்பட்டது. ஹியல் மசாயில், இலாஹியாத் என்ன, அதனுடைய மசாலாக்கள் என்ன அப்படின்னு சொன்னா, யபஹசு ஃபீஹா அன் சிஃபாத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பத்தி பேசப்படக்கூடியது. வமா யஜிபு வமா யஜூஸு வமா யஸ்தஹிலு ஃபீ ஹக்கிஹி அஸ்ஸ வஜல். இலாஹியாத் என்ன, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் சம்பந்தமாக பேசப்படுவது. அல்லாஹ்வுக்கு எது வாஜிபு, அல்லாஹ்வுக்கு எது ஜாயிஸ், அவன் விஷயத்துல எது முஹால் என்று நாம் பஹ்ஸ் செய்வது இலாஹியாத், முதல் படித்தரம், முதல் பஹ்ஸ். இரண்டாவது நுபுவத், இல் மசாயில் அல் முத்தஅல்லிகா பில் அன்பியாஇ அலைஹிஸ்ஸலாம், நபிமார்கள் சம்பந்தப்பட்ட மசாலாக்கள். அவங்க விஷயத்துல எது வாஜிபு, அவங்க விஷயத்துல எது ஜாயிஸ், அவர்கள் விஷயத்துல எது முஹால் என்பதை நாம் விளங்கிக் கொள்வது. மூன்றாவது சம்இயாத். சம்இயாத்னா மறைவான விஷயங்களை ஈமான் கொள்வது. இயல் உமூரு அல் கைபியா, மறைவான விஷயங்கள். அதை கொண்டு ஈமான் கொள்வது வாஜிப். அது வஹ்யின் மூலமாகத்தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான், நபிமார்களுக்கு அதை கொடுக்குகின்றான். அது கைபியா சம்பந்தப்பட்டது. கபர்ல என்னென்ன வேதனைகள் உண்டு, மஹ்ஷருடைய நிலைப்பாடுகள் என்ன, மீசான், சிராத்துல் முஸ்தகீம், அல்லதீன யுமினூன பில் கைப், கைப் சம்பந்தப்பட்டது. இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அல்லாஹ் வஹீன் மூலமாக நபிமார்களுக்கு கொடுக்குகின்றான். அவங்க தான் நம்ம விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி, நாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி, யுஅப்பிரூன அன்ஹு பிகலாமி நஸ்மஉஹு மின்ஹு, நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கு வார்த்தைகளாக அதை வடிவமைத்து தருகின்றார்கள். இது சம்இயாத். சங்கைக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை, இப்ப அல்லாஹ்வுடைய வாஜிபான சிஃபாத்துகள், சிஃபாத்துல் வாஜிபா லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்குரிய வாஜிபான சிஃபாத்துகள். முதல்ல உஜூத். இப்ப அல்லாஹ்வுடைய இயல் உஜூது ஜாத், அல்லாஹ் சுயமா ஜாத்தோடு என்ன செய்கின்றான், சுயமாக அல்லாஹ் உஜூதோடு அல்லாஹ் என்ன செய்கின்றான், இருக்குகின்றான். அல்லாஹ் அறிவு கொண்டு யோசிச்சால அல்லாஹ் அவன் ஜாத்தோடு உஜூதாக இருப்பது வாஜிப். எந்த காரணமும் அங்கே தேவையில்லை.
எந்த சபபும் அங்கே தேவையில்லை. அவன் தன்னுடைய தாத்தோடு உஜூதாக இருப்பதுதான் வாஜிப். இதுதான் அறிவு சொல்லும். இது எப்படி நம்ம விளக்கமா நம்ம பார்க்கணும்னா ரெண்டு விஷயங்கள் வச்சு நம்ம என்ன செய்யலாம், நம்ம அந்த விளக்கமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் எப்படி வாஜிபுல் உஜூதா இருக்கிறான் அப்படின்றது. ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நிலையிலும் என்ன செய்யாது, மாலா யதஸவ்வரு அல் அக்ல் அதமுஹு பிஹாலின் மினல் அஹ்வால், எந்த ஒரு நிலையிலும் அக்ல் என்ன செய்யாது, அல்லாஹ் இல்லாத ஒன்றை நினைத்தே பார்க்க முடியாது. லாபி சாபிக், அது முந்தைய காலமாக இருக்கட்டும், வலாஃபில் ஹாலிரி அல்லது நிகழ்காலமாக இருக்கட்டும், அது வலாஃபில் லாஹிகி வருங்காலமாக இருக்கட்டும், எந்த ஒரு நிலைப்பாடிலும் அல்லாஹ் இல்லாத ஒன்றை நினைத்தே பார்க்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு, அதுதான் வாஜிப். அவன் இருந்துதான் ஆக வேண்டும். அவன் இருக்குகின்றான், அவன் இருப்பது வாஜிப் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவனை இல்லாத ஒன்றை அக்ல் என்ன செய்ய முடியாது, லா யதஸவ்வரு யோசிக்கவே முடியாது. அல்லாஹ் அவனுடைய உஜூத் இல்லை என்பதை அறிவு என்ன செய்ய முடியாது, யோசிக்கவே முடியாது. அது அவனுக்கு உண்டான ஹாஸான சிஃபத்தாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகம் நம்ம என்ன செய்யறோம், நினைச்சு பார்க்கிறோம். நதஸவ்வரு உஜூதுல் கவுன், இந்த உலகத்தை நம்ம நினைச்சு பார்க்கிறோம். மின் கைரில் பஷர், மனிதர்கள் இல்லாமலும் இந்த உலகம் இருக்கலாம். மனிதர்களே இல்லை, இந்த உலகம் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அல்லது மலைகளே இல்லை, இந்த உலகம் இருக்க முடியும். அல்லது வானங்களே இல்லை, இந்த உலகம் இருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் அல்லாமல் இந்த உலகத்தை நான் நினைத்து பார்க்கவே என்ன செய்ய முடியாது. மனிதர்கள் இல்லாம இந்த உலகத்தை நம்ம என்ன செய்ய நினைச்சு பார்க்கலாம். வானங்கள் மலைகள் இல்லாமல் நினைத்து பார்க்கலாம். பூமிகள் இல்லாமல் இந்த உலகத்தை நான் நினைத்து பார்க்கலாம். விலங்குகளோ தாவரங்களோ தாது வர்க்கங்களோ இல்லாமல் இந்த உலகத்தை நினைத்து பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் அல்லாமல் இந்த உலகத்தை நான் நினைத்து பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த உலகம் என்பது ஆஜிசுன் அன் ஹல்கி நஃப்ஸிஹி, தன் தானே உருவாகுவதை விட்டும் அது ஆஜிஸ் பலகீனமானதா இருக்கிறது. உலகமும் தானாக அது ஒரு செய்ய முடியாது, உருவாக முடியாது, ஆஜிஸ். அது மட்டும் இல்ல, ஒன்று இன்னொன்றை உருவாக்கவும் முடியாது, அதுவும் ஆஜிஸ். கட்டாயம் அங்க ஹாலிக் என்ற ஒருவன் அங்கே என்ன செய்கின்றான், கட்டாயம் அங்கு இருப்பது அவசியமா இருக்கிறது. அந்த ஹாலிக்கு யாரு, ஹுவல்லாஹ், அவன்தான் அல்லாஹ். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு துகள்களும் அதை உருவாக்கியின் பக்கம் தேவையானதாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அல்லாஹ்வை தவிர வேற எந்த ஒன்றும் இன்னொன்றை உருவாக்க முடியாது. லா யக்திரு அலா ஹல்கிஹி இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த ஒன்றும் என்ன செய்ய முடியாது, இந்த ஒன்றை உருவாக்க சக்திகள் கிடையாது. இப்ப நம்ம சொல்றோம் இந்த உலகம் இந்த உலகமே இல்லை அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பாத்திலான பேச்சு. உலகமே இல்லை அப்படின்னு சொன்னா பாத்தில், அது ஒரு பாத்தில், அது தேவையற்ற பேச்சு, அது ஒரு இல்லாத பேச்சு, அது ஒரு முறையற்ற பேச்சு. உலகமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் நம்ம என்ன சொல்றோம், மௌஜூதுன் இருக்குகிறது, மூஜிதின் அதை உருவாக்குபவன் ஒத்தனை பக்கம் அது தேவையானதாக இருக்கிறது. அப்ப இந்த உலகம் இருக்கிறது, இந்த உலகத்தை ஒருத்தன் உருவாக்கி இருக்குகின்றான் அப்படி நம்ம ஏற்றுக்கொள்றோம் இல்லையா? அந்த உருவாக்கிபவன் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. மூஜிதுஹு, அது உருவாக்கியவன் யார் என்று சொன்னால் ஹுவல்லாஹ், அவன் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. இன்னொரு ஆங்கிள் அன்னல்லாஹு தஆலா, நிச்சயமா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா லா யஸ்தனித் உஜூதுஹு இலா சபபி, அவனுடைய உஜூத் எந்த ஒரு சபபி பக்கமும் சேர்ந்து இருக்காது.
இப்ப நம்ம ஒரு மனுஷனை பாக்குறோம், மனிதரை வச்சுக்கோங்களேன். இதா ரஈனா இன்சானன், ஒரு மனிதனை நம்ம பார்த்தா என்ன சொல்லுவோம்? சபபு உஜூது அபூஹு, இல்ல இவர் இருப்பதற்கு காரணம் என்னன்னா அவங்க அத்தா அம்மா. சொல்லுவோமா இல்லையா? மனுஷனை பார்த்து இவர் இருக்கிறதுக்கு காரணம் யாரு? அபவா, அவங்களுடைய அத்தா அம்மா. அல்லது ஒரு மரத்தை பார்க்கிறோம், இந்த மரம் இருக்கு, சபபு உஜூதிஹி அல் பதரா, இந்த மரம் இருப்பதற்கு காரணம் அதனுடைய வித்துக்கள், விதை. விதையை போட்டோம், அது என்ன செஞ்சு மரமா வந்தது. இந்த மரம் இருக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஆலமரத்தை நீங்க பாக்குறீங்களே, அது என்ன செஞ்சு ஒரு விதையில வந்ததுதான். 700 நெற்மணிகளை கொடுக்கிற இந்த கதிரை நீங்க பாக்குறீங்களே, அது ஒரு நெல் கதிரை கொண்டுதான், ஒரு விதையை கொண்டுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ அந்த தந்தையாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், அல்லது இந்த விதையாக இருக்கட்டும், என்ன செய்கிறதுன்னு சொன்னா சபபின் ஆகர். சரி, இந்த விதை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதை உருவாக்கி ஒத்தனுக்கும் அது தேவையாக இருக்கிறது. விதை தானா உருவாச்சுன்னு சொல்ல முடியாது, தந்தை தானா உருவானான்னு சொல்ல முடியாது. இந்த தந்தை, இந்த பையன், இவர் இருப்பதற்கு இவர் பேரண்ட்ஸ் காரணம்னு சொன்னா, அந்த பேரண்ட்ஸ் இருப்பதற்கு யாரு காரணம்? அவங்க பேரண்ட்ஸ் காரணம். அவங்க இருப்பதற்கு யாரு காரணம்? அவர்களுடைய பெற்றோர் காரணம். அது அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ சங்கிக்குரிய அருமை ஆலிம்களை, அசலுல் மௌஜூதாத், இந்த மொத்த மௌஜூதாத்துகளுடைய இந்த அசல் இருக்கு பாருங்க, மொத்த மௌஜூதாத்துகளுடைய அசல். சொல்றோம் இல்லையா, மனிதன் மனிதன் யாரு காரணம்? அவங்களுடைய பேரண்ட்ஸ். அவங்க பேரண்ட்ஸ் யார் காரணம்? அவங்க பேரண்ட்ஸ் சொல்றோமா இல்லையா? இப்படி இந்த மொத்த மௌஜூதாத்துகளுடைய அசல் யாருன்னு சொன்னா அவன் தான் அல்லாஹ் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹு தஆலா, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா خلق அஸல் அல் خلق, மொத்த خلقகளுடைய அசலையும் அவன் தான் படைத்தான். சொல்றோம் இல்லையா, மிம்மா இன்தாஃபின் யஹ்ருஜு மின் பைனி ஸல்பி வத் தராய், முதுகந்தண்டுக்கு மத்தியில குதித்து ஓடுகின்ற அந்த நீரை கொண்டு நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான. அந்த நீரை யார் படைத்தார்? அல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் அந்த அசலை படைத்து பிறகு பலவிதமான படித்தரங்களை அல்லாஹ் உருவாக்கினான். இந்த உலகம் படைக்கப்பட்ட வரலாறு நம்ம பார்த்தா தெரியும், இந்த வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டா தெரியும். பாசிஸ்டா கூட வரலாறு பத்தி ரொம்ப அழகா பேசினாங்க, ஆனா கடைசிக்கு வரலாறு தொடரவே இல்லை. வரலாறு வரலாறு வரலாறுன்னு சொல்லி உஸ்தாத் என்ன செஞ்சுட்டாங்க, மேட்டரை முடிச்சுட்டாங்க. எனக்கு என்னன்னா, போன்ல வேற என்னத்தை பார்த்தாங்க, இந்த வரலாறுன்ற வார்த்தையை ஒரு 100 முறை டைப் பண்ணி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு கூட நான் நினைச்சேன். எல்லாரும் அற்புதமா உஸ்தாமர் பிரின்சிபால் ரொம்ப அழகா பேசுறாங்க. நேரம் ஷார்ட், எல்லாரும் பேசணும் இல்லையா? இல்லை அவ்வளவு வெளியே இந்த லைவ் பாக்குறாங்க, கேட்கிறாங்க. நேற்று ஒரு நாள் லைவ் வரலன்றதுக்காக வேண்டி நிறைய இடத்துல அது சம்பந்தமான என்கொயரிஸ் எல்லாம் வந்துச்சு. பாசி உஸ்தாத் உம்மாலாம் என்ன செய்வாங்க, அப்படி லைவ் ஆன் பண்ணி அதை டிவியில கனெக்ட் பண்ணி அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, இரவு முழுக்க கண்டினியூவா உட்கார்ந்து என்ன செய்வாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அலி உஸ்தாத் என்ன பேசுனாங்க, லுத்துஃபுல்லா உஸ்தாத் என்ன பேசுனாங்க, ஃபைசல் ஆப்ஸா என்ன பேசுனாங்க அப்படின்றத ஃபுல்லா என்ன செய்வாங்க, அவங்க அத்தனை பேர் பேச்சையும் கவனிப்பாங்க. இதே மாதிரி நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ உஸ்தாமரோட பேச்சு மாஷா அல்லாஹ் ரொம்ப குறைஞ்ச நேரமா இருந்தாலும் ரொம்ப அழகா என்ன செஞ்சிடறாங்க, அந்த செய்திகள் அவங்க கொண்டு சேர்க்கிற அந்த விதம் இருக்கு பாருங்க. அடுத்த நாள் அதை கேட்க மாட்டோமா தூண்டுற அளவுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு இல்ம அவங்க மூலமா அல்லாஹ் செய்யறா வெளியாக்குகின்றான். பாசிம் சார் நல்லா பேசுறாங்க, சும்மா நம்ம எப்பவுமே என்ன செய்வோம். நேற்று ஒரு இது காமிச்சாரு, ஒரு போட்டோ காமிச்சாரு சஹர்ல. என்ன போட்டோ பார்த்தா, நேற்று மஜ்லிஸ்ல உஸ்தாத் தூங்குனத போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. அவன் சொல்றா, நீங்க வரலாறு பேசினா தூக்கம் வந்துருவேன்றாங்க. இது வரலாறு பேசாம தாலீம் பேசும்போதே உஸ்தாதுக்கு தூக்கம் வந்துட்டு டயர்டு, கஞ்சிக்கா வேண்டி அங்கங்க என்ன செய்றாங்க, அலைகிறதுனால அப்படி. ஆனா அந்த சவுண்டு, அந்த ஸ்லாங்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. உஸ்தாத் பாஷி உஸ்தாத் பேசும்போது நான் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். மாஷா அல்லாஹ்.
சங்கைக்குரிய அருமை ஆலிம்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா மொத்தத்தினுடைய அசலை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்தான். பல்வேறு படித்தரங்களையும் அவன் தான் என்ன செஞ்சான், உருவாக்கினான். தௌரன் பாத தௌர், அடுத்தடுத்த அந்த ஸ்டேஜில் அல்லாஹ் என்ன செய்ய உருவாக்கினான். ஆனா அவன் இருப்பதற்கு, அவன் உஜூதா இருப்பதற்கு எவ்விதமான காரணமும் தேவையில்லை. மனிதன் இருப்பதற்கு காரணம் தேவைப்படுகிறது, மரம் இருப்பதற்கு காரணம் தேவைப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் இருப்பதற்கு எவ்விதமான இல்லத்தும் தேவையில்லை. ஒரு கால் நம்ம அவன் இருப்பதற்கு ஒரு இல்லத்து தேவை என்று நாம் சொன்னோம் என்று சொன்னான் என்னவாகும்? லஹ்தாஜத்தில் இல்லத்து இலா இல்லத்தில். அப்ப அவன் இருப்பதற்கு காரணம் சொன்னா அந்த காரணம் இருப்பதற்கு இன்னொரு காரணம், அந்த காரணம் இருப்பதற்கு இன்னொரு காரணம், அந்த காரணம் இருப்பதற்கு இன்னொரு காரணம், ஒரு நிகாயத்து இல்லாம அது போய்கிட்டே இருக்கும். அப்படி கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய அருமை ஆலிம்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான், ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் லாஹிரு வல் பாத்தின். அவனே ஆரம்பமானவனாகும், அவனே அந்தியானவனாகும், அவனே வெளிப்படையாகும், அவனே உள்ரங்கமாகும் அல்லாஹ் இருக்குகின்றான் என்று வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். பிறிதொரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி கேட்கின்றான், அம் குலிக்கும் மின் கைரி செய்யின், எந்த ஒன்றும் இல்லாமல் அவர்கள் படைக்கப்பட்டார்களா? அம் ஹுமுல் ஹாலிகூன், அல்லது தன்னைத்தானே தன்னைத்தானே அவர் படைத்துக் கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப ஹாலிக் இல்லாம ஒரு படைப்பு உருவாகுது என்பது முஸ்தஹீல், அது முஹாலாகும். யார் இப்படி சொல்ல மாட்டாங்க, இன்னும் ஹலக்க நஃப்ஸகு, அவர் தன்னைத்தானே படைத்துக் கொண்டார், அப்படி யாராவது சொல்லுவாங்களா? அப்ப கட்டாயம் அங்க ஹாலிக் என்ற உத்தரவு அங்க அவசியமா இருக்கிறது. ஹாலிக் இல்லாம என்ன செய்ய முடியாது, படைக்க முடியாது. அப்ப அந்த ஹாலிக் யாருன்னு சொன்னா வஹுவல்லாஹு அஸ்ஸ வஜல், அவன்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். உஜூத் என்ற அந்த பாடத்துல நம்ம என்ன செஞ்சோம், அந்த செய்திகளை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அவனுடைய சிபத்துல அல் பகா அல் கிதம், கிதமும் அவனுடைய சிபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. பூர்வீகமானவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா, கதீமானவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா, ஹாதிஸானவன் அல்ல. ஹாதிஸ் மஹ்லூக். அப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வஜூத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வுடைய வஜூத் என்பதாகிறது கைர மஸ்பூக் பி ஆதமி, அதற்கு முன்னால் இந்த ஆதம் என்பதும் கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய வஜூதுக்கு முன்னால் எந்த ஆதம் என்பதும் கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம இந்த கிதாபை நம்ம சொல்றோம், ஹாதா கிதாபுன் கதீம், இது நம்ம பழைய கிதாபுன்னு நம்ம சொல்றோம். ஒகான உம்ருஹு, எப்படி ஒரு 800 வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? இது ஒரு 300 வருஷம் புத்தகம், அல்லது இது ஒரு 1000 வருஷம் புத்தகம், கிதாபுன் கதீம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா 1000 வருஷம் பழமையான புத்தகம் சொன்னாலும் 1000 வருஷத்துக்கு முன்னால் அது கைர மௌஜூத், அது இல்லை என்று அர்த்தம். 1000 வருஷத்துக்கு முன்னால இல்ல, அதுக்கு பிறகு சும்மா உஜித, அதுக்கு பிறகு இது இருந்தது அப்படின்றது அர்த்தம். இந்த கிதாபு கதீம்னு நம்ம சொன்னாலுமே வகான உம்ருஹு, இதனுடைய ஆயுள் எவ்வளவு தெரியுமா? ரொம்ப பழைய கிதாபு. இது எழுதி பிரிண்டு போடப்பட்டு என்ன செய்யுது, 300 வருஷம் ஆச்சு, 500 வருஷம் ஆச்சு, 1000 வருஷம் சொன்னாலும் 1000 வருஷத்துக்கு முன்னால அது என்ன செய்யாது, கிடையாது. அங்க ஒரு அதம் இருக்கிறது. அது சொல்றோம் ஹாதா பினாவுன் கதீம், இது ரொம்ப பழைய பில்டிங்குங்க அப்படின்னு சொல்றோம். காரைக்குடி எல்லாம் போனீங்கன்னா செட்டிநாடு பில்டிங் எல்லாம் இருக்கும், ரொம்ப பழைய பில்டிங்குகளா இருக்கும். இதனுடைய வரலாறுலாம் பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் தெரியுமா? இந்த பள்ளிவாசல்லாம் ரொம்ப பழைய வருஷங்க, 1600 வருஷத்துக்கு முன்னால, 1400 வருஷத்துக்கு முன்னால கட்டப்பட்ட பள்ளிவாசல். இது 600 நூற்றாண்டுல கட்டப்பட்ட பள்ளிவாசல், கிபி 600ல கட்டப்பட்ட பள்ளிவாசல். ஏன்னா 570 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, வந்தாங்க. அந்த காலகட்டத்திலே கட்டப்பட்ட பள்ளிவாசல் அப்படின்னு இந்தியாவிலே பள்ளிவாசல் இருக்கு. நமக்கு இந்த வரலாறு அல்லாஹ் விஷயத்தில் நாம் வைத்து விடக்கூடாது. ஏன்னா இவைகள் எல்லாம் இல்லாமல் இருந்து வந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்லாமல் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள்.
அதுக்கு முன்னால ஒரு அதம்னு ஒண்ணு இருக்குது, காபாவுக்கு முன்னால ஒரு அதம்னு ஒண்ணு இருக்குது. இப்படி ஒரு கதீமை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் நாடிவிடக் கூடாது. சங்கைக்குரிய அப்ப இவைகள் எல்லாமே இல்லாமல் இருந்து வந்த, முதல்ல அதம் இருந்து அதுக்கு அடுத்து வந்த இவைகள் அத்தனையுமே ஹுதூஸ் என்பதையெல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய வஜூத் என்பதாகிறது கைர மஸ்பூக்கும் பி ஆதமி, அவனுக்கு முன்னால் எந்த ஆதமும் கிடையாது. ஏன் கிடையாது? லிஅன்னஹு கைரு ஹாதிஸ், அவன் ஹாதிஸ் கிடையாது. ஒரு கால் அல்லாஹ்வுக்கு முன்னால வஜூதுக்கு முன்னால ஒரு அதம் என்று ஒன்று இருந்தால், இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா என்னவாகும்? லஹ்தாஜத் இலா மூஜிதின், அப்ப அதை உருவாக்கி ஒத்தனை பக்கம் அங்கே தேவை ஏற்படுகிறது. அப்ப என்னவாகும்? வஹ்தாஜத் மூஜிதுக்கு அந்த மூஜிதை உருவாக்க இன்னொரு மூஜிது அங்கே தேவைப்படுகின்றான். இப்படியே அது என்ன நிகாய்க்கு இல்லாம போய்கிட்டே இருக்கும். அல்லது நம்ம ஹாதிஸ்ன்னு நம்ம சொன்னா, அல்லாஹ்வுடைய வஜூத் நம்ம ஹாதிஸ் நம்ம சொன்னா என்னவாகும்? லஹ்தாஜத் இலா ஹாதிஸின், அதை உருவாக்கி ஒத்தன் பக்கம் என்ன செய்கிறது? இங்கே தேவை ஏற்படுகிறது. வஹ்தாஜ முஹத்தஜு இலா முஹத்திஸின், அப்ப அந்த முஹத்திஸை உருவாக்குற இன்னொரு முஹத்திஸ் அங்கே என்ன செய்கின்றான்? வருகின்றான். இப்படியே ஒன்றை ஒன்னா போய்கிட்டே இருக்கும். எல்லாமே இறைவன் விஷயத்துல ஹாதா முஸ்தஹீல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய அருமை உலமாக்கள, வஜூத் அவனுடைய சிஃபத்துல வஜூத்னா என்ன, கிதம்னா என்ன என்ற விளக்கத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பகா, அவன் சிஃபத்துல பகாவுடைய இந்த சிஃபத்தை நம்ம பார்க்கிறோம். பகானா என்ன? அன்ன வஜூத் அல்லாஹ் தஆலா யஸ்தஹீல் அயல்ஹகஹு ஆதம். அப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வஜூதுல ஒரு அதம் என்று ஒன்று சேர்வது முஹாலாகும். ஒருத்தர் சொல்றாரு, ஆனா பாகின் ஃபில் மஸ்ஜிதி இன்ஷா அல்லாஹ், நான் பள்ளிவாசல்ல இருக்கிற வரைக்கும் நான் இருந்துகிட்டே இருப்பேன்னு சொல்றாரு. பள்ளிவாசல்ல இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன்? ஆனா பாகி நான் இருந்துகிட்டே இருப்பேன்னு சொல்லுவார். அப்ப என்ன அர்த்தம்? ஹத்தா தத்தலிய ஷம்ஸ், சூரிய உதிக்கிற வரைக்கும் நான் பள்ளிவாசல்ல இருந்துகிட்டே இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இதா தலாஜி ஷம்சு, சூரியன் உதித்து விட்டால் ஹரஜ்தும் இலல் மஸ்ஜிதி, நான் என்ன செஞ்சிருவேன்? மஸ்ஜித் விட்டு வெளியே போயிருவேன். ஒன் கதா உஜூதுனா ஃபீ, அப்ப அங்க என்னுடைய உஜூத் அங்க இருக்காது அப்படின்னு அர்த்தம். இவர் மனுஷர் இந்த பாக்கின்றதுக்கு அர்த்தம், அல்லாஹ்வுடைய சிபத்துல பாக்கின்னு இருக்குதா இல்லையா? பகா, பகானா என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் சொல்றார், நான் என்ன செய்யறேன்? சூரியன் உதிக்கிற வரைக்கும் நான் பள்ளிவாசல்ல இருப்பேன்றார். அப்ப என்ன மீனிங்? சூரியன் உதித்து விட்டால் நான் பள்ளிவாசல் விட்டு வெளியே போயிருவேன். அப்ப நாங்க என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டேன்னு அர்த்தம். இப்ப இவருடைய பக்கான்றது எது வரைக்கும் தரிப்படுகிறது? சூரியன் உதிக்கிற வரைக்கும் இவருடைய பக்கா தரிப்படுகிறது. சூரியன் உதித்து விட்டால் இவர் என்ன செய்ய மாட்டாரு? அங்க இருக்க மாட்டாரு. அப்ப அவருடைய பக்கா என்ன செய்கிறது? அங்க அதமாகிறது இல்லையா? இப்படிப்பட்ட அதம் அல்லாஹ்வுடைய அதம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அதம்ல, அல்லாஹ்வுடைய பக்கால அதம் என்று சேருவதே முஹால் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடுற வரைக்கும் இந்த பில்டிங் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு, ஹாதல் பினா பாக்கி, இந்த பில்டிங் பாக்கியாக இருக்கும் அப்படின்றது. அப்ப அல்லாஹ் நாடுற வரைக்கும் இருக்கும். அல்லாஹ் ஒரு கால் நாடவில்லைன்னு சொன்னா இன்கதா உஜூது, அதோட அது முடிஞ்சிருது. அப்ப அங்க என்ன சேர்ந்துருது? முடிஞ்ச உடனே அதோட போய் லஹைக்கஹு அல் அதம், அங்க அதம் இல்லாம என்பது அங்க சேர்ந்து கொள்கிறது. இப்படி அல்லாஹ்வுடைய விஷயத்துல என்ன செய்யாது? அதம் கிடையாது. அதம் என்பது அவனோடு சேருவது என்பது முஹால், முஸ்தஹீல் என்பதையெல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவனுடைய புரியுதா? முபாரக் புரியுதா? சொல்றாரு, நான் சஃபர்ல இருந்துகிட்டே இருப்பேன் அப்படின்றாரு. அவன் சஃபர் முடிஞ்சிச்சுன்னா அவர் இல்லைன்னு அர்த்தம். சஃபர்ல இல்ல, முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்ப அவருடைய சஃபர் எப்ப கட் ஆகுது? ஒண்ணு மௌத் ஆயிட்டாருன்னா என்ன செஞ்சிடும்? அவர் கட் ஆகிடுவாரு. அல்லது சஃபரை முடிச்சுக்கிட்டாருன்னா என்ன செஞ்சிருவாரு?
அவர் அங்க இருக்க மாட்டாருன்னு அர்த்தம். இவரோட என்ன செய்கிறது? இந்த அதம் சேர்கிறது அல்லவா? அதை விட்டு நீங்கிட்டா அங்க அதம் வந்துருந்துருச்சீங்களா? இப்படி அல்லாஹ்வுடைய பக்காவுல என்ன செய்யாது? அதம் சேருவது என்பதாக மஹால். இது எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய ஹக்ல வச்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பார்த்து விடக்கூடாது. அப்ப நம்ம எப்படி விளங்கணும்? அல் முராது அன்ன உஜூதுஹு, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உஜூத் எப்படிப்பட்ட உஜூத் என்று சொன்னால், யஸ்தஹீலு அன் யல்ஹகஹு அதமுன், அதம் அவனோடு சேர்வது முஹால் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சொர்க்கவாசிகள் இருக்கிறாங்க, அஹ்லுல் ஜன்னா பாகூன ஃபில் ஜன்னா இலல் அபத். அவங்கதான் அபதுல் ஆபாத், சொர்க்கத்துல இருந்து கொண்டே இருப்பார்களே அப்படின்னு நமக்கு கேள்வி வருதா இல்லையா? சொர்க்கவாசிகள் அஹ்லுல் ஜன்னா பாகூன ஃபில் ஜன்னத், சொர்க்கத்தில் அவர்கள் என்ன செய்வாங்க? இருந்து கொண்டே இருப்பார்கள் இலல் அபத், கடைசி வரை. அபதுல் ஆபாத் அவரே இருப்பார்கள். அங்க லா நிஹாயத், அங்க ஒரு எண்டு கிடையாது. இது உண்மைதான், அதா சஹீஹுன். ஆனா அந்த பக்கா என்பதாகிறது, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் அபதுல் ஆபாத் இருப்பார்கள் என்று அந்த பக்காவாகிறது. சபபி இராதத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய இராதா இருப்பதன் காரணமாக அவர்கள் செய்றாங்க, அந்த அபதுல் ஆபாத் சொர்க்கத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். அவங்க சுயமா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான், خالدين ما دامت السماوات والارض الا ما شاء ربك عطاء غير مجدود. وخالدين நிரந்தரமாக இருப்பார்கள், மாதாமதி சமாவாத்து வல்லர் இல்லா மாஷா ரப்புக, ரப்பு நாடுகின்ற வரை. அதான் அஜாமியத்து அரபியத்தில் அதாயியா, அது அல்லாஹ்வுடைய கிஃப்ட். எந்த காலத்திலுமே என்ன செய்யாது, இதுக்கு எந்த பங்கமும் வராது. அதான் அல்லாஹ்வுடைய கிஃப்ட் ஆச்சா இல்லையா? ஷேகுமார்களா வாழ்றது ஈஸி, ஷேகுமார்களா வாழ்றது இது. நீங்க ஷேகா இருக்குன்னு உங்களை விட்டு யாரும் போக மாட்டாங்க. யாரு போவாங்களா? ஏன்னா உங்களை கண்டிக்க மாட்டாங்க, உங்களை திட்ட மாட்டாங்க, உங்களை ஏச மாட்டாங்க, நீ ஒழுங்கா தொழுதியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க, மனைவி மக்களோட கரெக்டா நீ முஆமலை பண்றியா அப்படின்னு கவனிக்க மாட்டாங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க கண்டுக்க மாட்டாங்க, நீ என்ன செஞ்ச என்ன வியாபாரம் பண்ற அதை பத்தி அதிகமா யோசிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு வாங்க வாங்க வாங்கினா என்ன புரியுது கூட இருப்பாரு? கூப்பிட்டு உட்கார வச்சு வாங்கு வாங்குன்னு வாங்கினா என்ன புரியுதா கூட இருப்பாங்களா? ஷேக் எப்பவுமே சிரிச்ச முகமா இருப்பாங்க. சிரிச்ச முகமா இருந்தாலே அங்க கோபம் வராதுன்னு அர்த்தம். என்ன அரசது அங்க புரியுதுகள் அப்படியே கொடுத்து ஹதியா அப்படி வாங்கிக்கிட்டு, அப்படியா நல்லா இருக்கீங்களா, நான் துவா செய்யறேன் மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்றதும். என்ன செஞ்சாரு, எங்க போனாரு, எங்க வந்தாரு, என்ன வியாபாரம் பண்றாரு, என்ன கொடுக்கல் வாங்கல் செய்யறாரு, மனைவி கூட கரெக்டா வச்சிருக்காரா, பிள்ளைங்களை கரெக்டா கண்காணிக்கிறாரா, உரிய முறையில வளர்க்கிறாரா, அத்தா அம்மாவை கரெக்டா என்ன செய்யறாரா, அவர் பாத்துக்கிறாரா, அண்ணன் தம்பிகள் உறவுகளை கரெக்டா செய்யறாரா, இப்படிலாம் பெரும்பாலான ஷேகுமார்கள் லிஸ்ட்ல கண்காணிக்கிறது. முரீதுடைய பேரே பெரும்பாலும் தெரியாது, அவர் எந்த ஊருன்னு தெரியாது. எப்பமா ஒரு முறை வருவாரு, ஒரு மடக்கு கொடுப்பாரு, ஹதியா கொடுப்பாரு, துவா செய்யுங்கன்னுவாரு, துவா செய்யறேன்னு சொல்லுவாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு வாங்கு வாங்குன்னு வாங்கி கண்டிச்சா ஒருத்தர் கூட நிக்க மாட்டாங்க. நம்ம நிறுவனன்றது ஷேக் முரீது மாதிரி அந்த ரூட்டு கிடையாது. இங்க ஷேக் முரீதுடைய ரூட்டும் உண்டு, அதே நேரத்துல நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டது. நிறுவனங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க கண்டிப்பு வந்துடும். கரெக்டா நடத்துறீங்களா இல்லையா, டயத்துக்கு பாடம் நடத்துறீங்களா இல்லையா, பிரேயர் நடத்துறீங்களா இல்லையா, எங்க போனீங்க எங்க வந்தீங்க, பிள்ளைங்களுடைய ஹக்க கரெக்டா செஞ்சீங்களா, கொடுக்கல் வாங்கல் கரெக்டா இருந்துச்சா, யார்கிட்ட பழகுறீங்க யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்ற கடுமை வரும் பொழுது யாராலையும் இருக்க முடியும். விளையாட்டை கொண்டு போக முடியாது இல்லையா? ஒரு ஷேக் முரீது அப்படின்னு சொன்னா ஒரு முரீது அவர் தனி நபர், அவர் அது பிறகு ஊருக்கு போயிடுவார், மனைவி மக்களோடு இருப்பாரு, வியாபாரம் செய்வாரு, பல ஊருக்கு போவாரு, பல நாட்டுக்கு போவாரு, வருவாரு, நேரம் கிடைக்கும் போது என்ன செய்வாரு, ஷேக பார்ப்பாரு, தாலீமா வாங்கிக்கிடுவாரு, மற்றபடி பெரிய தொடர்புகள் இருக்காது. ஆனா நிறுவனங்கள் வருகின்ற பொழுது ஃபுல்லா கண்காணிக்கப்பட வேண்டியது இருக்குது. அங்க சிரிச்ச முகமா பேச முடியாது, அங்க பாராட்டிக்கிட்டே இருக்க முடியாது,
தவறு நடக்கும்போது பயங்கரமா கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எந்த மனிதனா இருந்தாலும் சரி, கண்டிக்கப்படும் பொழுது சங்கடங்கள் ஏற்பட்டு என்ன நிறுவனம் உள்ளவங்க, நிறுவனத்தில் இருக்கிறவங்க கண்ணாபின்னான்னு ட்ரெஸ் பண்ண முடியுமா? மனைவி விஷயத்துல அவங்க சரியில்லாம இருக்க முடியுமா? ஒருத்தர் மனைவி விஷயத்துல சரியா என்ன செய்யல, நடந்து கொள்ளல, அதை நம்ம கண்டுக்காம இருக்க முடியுமா? பிள்ளைங்க விஷயத்துல சரியா நடந்து கொள்ளல, நான் சொந்த பிள்ளைங்க விஷயத்துல சரியா மகாமலத் இல்ல, அவர் வட்டிக்கு வாங்கிட்டாரு, அல்லது அந்நிய பெண்ணை பார்த்துட்டாரு, தவறா பழகிட்டாரு, பேசிட்டாரு, அல்லது கொடுக்கல் வாங்க சரியில்லை, அல்லது அதிகமான பண மோசடி ஏற்பட்டு போச்சு, சொல்லு செயல் சரியில்லைன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா தலைமை கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கண்டிக்கும் பொழுது யாராலும் என்ன செய்ய இருக்க முடியாது. டே பை டே வளர்ச்சி இருக்கணும், கண்காணிப்பு இருக்கணும். இது தனிநபரை சார்ந்த மேட்டர் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு கீழே ஒரு கூட்டம் இருக்குகிறது. அந்த கூட்டத்தை கரெக்டா அவங்க என்ன செய்யணும், மேனேஜ் பண்ணணும். அதுல கோட்டை விடும் பொழுது அங்க கண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வருகின்றது. கண்டிப்புன்னு வந்தா அத்தா கண்டிச்சாலே பையன் நிக்க மாட்டேங்க, ஓடி போயிடுறான். 2 நாள் ஓடி போயிடுறான், 3 நாள் ஓடி போயிடுறான். இந்த நாள்ல ஒருத்தரை பார்த்தா 13 வருஷம் கழிச்சு தன்னுடைய பேரண்ட்ஸை சந்திக்க வந்திருக்காரு. ஆஃப்டர் 13 இயர்ஸ் கண்டிச்சாராம், பேரண்ட்ஸ் கண்டிச்சாங்களாம். அதுல கோவிச்சுட்டு போனவர் 13 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறார். தாய் பிள்ளை நிலைமை எப்படின்னு சொன்னா நம்மளுடைய உறவுகள் எப்படி இருக்கும்? இங்க இந்த மாதிரி என்ன செய்யும், அந்த கண்டிப்புகள் வரும். ஒரு கால் நம்ம வரம்பு மீறணும் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டியவருக்கு. அதனால நம்ம உஸ்தாமார்கிட்ட எப்பவுமே நம்ம சொல்றது ஃபைதா அதாத்துல்லாஹ் வ ரசூலஹு அத்தியூனி, எனக்கு நீங்க கட்டுப்படுங்க. எப்ப நீங்க கட்டுப்படுங்க? ஃபைதா அதாத்துல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு நான் முறையா வழிபட்டால் எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். ஃபைதா அஸைத்துல்லாஹ, நான் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு நான் மாறு செய்தேன் என்று சொன்னால் ஃபலா தாஅத லி அலைக்கும், எனக்கு நீங்க கட்டுப்படணும்னு அவசியமே கிடையாது. முஸ்லிமார்கிட்ட அடிக்கடி நம்ம பேசுற செய்திகள். சங்கக்குரிய அருமை அத்தான்னு வந்ததுனால இந்த சப்ஜெக்ட் நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இப்ப சங்கக்குரிய அருமை ஆலிம்களை, பட்டவகுப்பு உலமாக்களை அப்ப அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், خالدين فيها ما دامت السماوات والارض الا ما شاء ربك عطاء غير مجدود غير منقطع. அப்ப அவர்கள் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துல அப்படி நிரந்தரமா இருக்கின்றார்கள் சொன்னார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர் விஷயத்துல நாடி இருக்கின்றான். அவன் இராதாவின் அடிப்படையிலே அவர்கள் சொர்க்கத்திலே தங்கி இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பக்கா எப்படிப்பட்ட பக்கா என்று சொன்னான், அம்மா பக்கா உல்லாஹி தபாரக வ தஆலா ஃபஹுவ லி ஸாத்திஹி, அவன் தன்னுடைய ஸாத்தோடு சுயமாகவே அவன் பாக்கியாக இருக்கின்றான். லிஅன்னஹு கதீம், அவன் பூர்வீகமானவனாக இருக்கின்றான். அல்லாஹ் கதீமுல் லி ஸாத்திஹி பாக்கின் லி ஸாத்திஹி, தன் தானாகவே சுயமாகவே அல்லாஹ் பாக்கியாக இருக்கின்றான். தன் தானாக சுயமாகவே அல்லாஹ் கதீமாக இருக்கின்றான். சொர்க்கவாசிகள் இருக்காங்கன்னா சுயமா அவங்க என்ன செய்யல, பாக்கியே அங்க இல்ல, விராதத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு அவர்கள் செய்கின்றார்கள், அங்கே அவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்துல அதம் என்ற ஒன்று என்பதாகிறது, அது முஹால் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஸாத்தோடு அவன் வஜூதாக இருக்கின்றான். தன்னுடைய ஸாத்தோடு அவன் என்ன செய்கின்றான், கதீமாக இருக்கின்றான். தன்னுடைய ஸாத்தோடு அவன் பக்காவாக அல்லாஹ் இருக்கின்றான். இது வேற யாருக்கும் என்ன செய்யாது, கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப அல்லாஹ் அல்லாத மாசிவ் அல்லாஹ் இருக்குதா இல்லையா? அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தோடு இருக்கும். யுலாஹினு ஃபீஹி அஸ்ஸமன், அங்க கட்டாயம் நோட் பண்ணா அங்க ஒரு காலம் இருக்கும். ஆனா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹுவ ஹாலிகு ஸமான் வல் மகான், காலத்தையும் மக்கானையும் அவன் படைத்தவனாக இருக்கின்றான். இந்த இடத்துல கதீம் பாக்கி என்பதற்கு நீ என்ன செய்யக்கூடாது, ஜமானோடு என்ன செய்யக்கூடாது, ஜமானோடு மக்கானோடு நாம் ஒப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த மக்கானையும் ஜமானையும் அல்லாஹ் அவன் தான் அதை படைத்தான் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம விளங்குறதுக்காக வேண்டி என்ன செய்கிறோம், நம்ம அந்த வார்த்தையை சொல்றோமே தவிர அல்லாஹ் பாக்கின்னு வரும் பொழுது, அல்லாஹ் கதீம்னு வரும்போது அங்க ஜமானையும் மக்கானையும் நம்ம கொண்டு சேர்த்திடக்கூடாது. அந்த ஜமானை மக்கானையும் அவன் படைத்தவன் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ரெண்டுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வஜூத் இருந்து கொண்டிருக்கிறது.
அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதன் பக்கம் தேவையாக மாட்டார். அவனுடைய சிஃபத் எப்படிப்பட்ட சிஃபத் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய அருமை உலமாக்கல. அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹவாதிஸுக்கு மாற்றமானவர். இந்த ஹாதிசாக்கள் இருக்குதா இல்லையா, மஃலூகாத்துகள், இந்த உருவானவைகள் இருக்குதா இல்லையா, இவைகளுக்கு அவன் மாற்றமான என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். மாசிவல்ல அல்லாஹ் அல்லாத அத்தனையும் ஹாதிஸ். இந்த ஹாதிஸ் அத்தனையும் மஹ்லூக் உள்ள அல்லாஹ் படைத்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஜாத் எப்படிப்பட்ட ஜாத்? லைஸத் கஸாத்தி ஐயி ஷைஇன் மினல் மஹ்லூகாத். மஹ்லூக்குகளுடைய எந்த ஜாத்துக்கும் அவனுடைய ஜாத் ஒப்பாகாது. அல்லாஹ்வுடைய ஜாத்தை எந்த மஹ்லூக்குடைய ஜாத்தோடு நாம் என்ன செய்து விடக்கூடாது, நாம் ஒப்பிட்டு விடக்கூடாது. وكل صفة من صفاته ليس كصفة أي شيء من المخلوقات. அவனுடைய சிஃபத்தை எந்த மஹ்லூக்குடைய சிஃபத்துகளோடு நாம் ஒப்பிட்டு விடக்கூடாது. அதே போன்று அவனுடைய அஃஆலுகளை லைஸத் கஅஃஆலு ஐயி ஷைஇன் மினல் மஹ்லூகாத், மஹ்லூக்குகளுடைய எந்த அஃஆலோடு நாம் என்ன செய்து விடக்கூடாது, நாம் ஒப்பிட்டு விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வ ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அப்ப இந்த ஹவாதிஸ்கள் இருக்குதா இல்ல, இந்த மஹ்லூகாத்துகள், அப்ப இது என்ன செய்யுது, மூல பொருட்களை கொண்டு இவைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் மூலப்பொருள் இருக்கு. மூலப்பொருட்களை கொண்டுதான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த ஹவாதிஸ்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உருவாக்கப்பட்டால அதுக்கு கட்டாயம் ஒரு அத்துவால், அதுக்கு ஒரு நீளம் வந்து விடுகிறது. அதுக்கு ஒரு நிறம் வந்து விடுகிறது. அல்லது ஒரு வெயிட் வந்து விடுகிறது, அல்லது ஒரு அல்வா நிறம் வந்து விடுகிறது. எல்லா ஹவாதிஸ்களுமே முஹத்ததா ஒரு கட்டுக்குள் உருவானதுதான், ஒரு எல்லைக்குள் ஒரு கட்டுப்பாடுக்குள் உள்ளது. முஹத்ததா ஒண்ணு காலத்தை கொண்டோ அல்லது இடத்தை கொண்டோ ஒரு முஹத்ததாவா என்ன செய்யும், எல்லா ஹவாதிஸ்களும் இருக்கும். ஆனா இத்தகைய தன்மைகள் முஸ்தஹீலத்துன் அலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இவைகள் அத்தனையும் முஹால் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த தவாத்துகள் ஆகிறது, இந்த தவாத்துகளும் இந்த சிஃபாத்துகளும் ஆகிறது ஹாதிசத்துன் மஹ்லூகத்துன், இவைகள் படைக்கப்பட்ட மஹ்லூக் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனா அல்லாஹ் அப்படிப்பட்டவன், வல்லாஹு தஆலா கதீம், அல்லாஹ் கதீமானவனா இருக்கின்றான். வல் கதீம் லா யஷ்பஹுல் ஹாதிஸ், அந்த அல்லாஹ்வுடைய கதீம் என்பது எந்த ஒரு ஹாதிஸுக்கும் ஒப்பாகாது, எந்த ஒரு மஹ்லூக்குக்கும் ஒப்பாகாது, எந்த ஒன்று புதிதாக உருவாக்கப்பட்டவைக்கும் ஒப்பாகாது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனுஷன் இருக்கிறான், அவன் என்ன செய்யறான், அந்த நுகர்றான் அல்லது உணர்றான் அல்லது அறிகிறான் அல்லது பார்க்கிறான். ஒரு பொருள் இருக்கிறத வச்சு என்ன செய்யறான், அறிகிறான். அல்லது தன்னுடைய கியாலை கொண்டு என்ன செய்யறான், கற்பனை கொண்டு என்ன செய்கின்றான், அதை என்ன செய்கின்றான், அறிகின்றான். என்னத்தை தான் கற்பனையே பண்ணாலும் அவனுடைய கற்பனை வந்து ஏதாவது ஒன்று அவன் பார்த்தா பாருங்க, அந்த பார்த்தவைகளுக்குள்ள தான் அந்த கற்பனை கூட இருக்கும். பார்க்காத ஒன்றையும் கூட அவனுடைய கற்பனை கூட போக முடியாது. உதாரணத்துக்கு புராக் வாகனம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜில புராக் வாகனத்தை பயன்படுத்தினாங்க. புராக் வாகனம் என்ற ஒன்று இருக்கிறது, ஹதீஸ்ல வருதா இல்ல, இஸ்ராவுடைய ஹதீஸ் நமக்கு வருது. யாரும் அதை பார்க்கல. ஆனா இஸ்ரால மிஅராஜில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் வாகனத்துல போனாங்க. அப்ப அது என்ன வருது, அது குதிரை மாதிரி இருக்கும், அதற்கு இறக்கைகள் உண்டு. அதே மாதிரி அது ஒரு பெண்ணுடைய முகம், வந்து பெண்ணுடைய முகம், அதனுடைய தலையில வந்து என்ன செய்யும், ஒரு கிரீடம் என்ன செய்யப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்திகள். இந்த புறாக யாரும் பார்க்கல, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, இருக்கிறது உண்மைதான். ஆனா இப்ப நம்ம ஹியால்ல வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன செய்யும், உங்களுக்கு பரிசுடைய தோற்றம், குதிரையினுடைய தோற்றம் தான் நமக்கு வரும். ஒரு பெண்ணினுடைய முகம் சொல்லும் போது ஏதாவது நம்ம தசவூர்ல நம்ம ஏற்கனவே பார்த்த பெண்ணுடைய முகம் தான் நமக்கு வரும். அல்லது ரெக்கைகள் வரும்போது அஜினஹத்துன்னு வரும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு ரெக்கை தான் நம்முடைய கவனத்துக்கு வரும். தாஜின்னு வரும் பொழுது
ஏதாவது ஒரு கிரீடத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தா பாருங்க, அதுதான் வரும். இந்த தசவூர்ல கூட என்ன செய்ய முடியாது, பார்க்காத ஒன்றை, அறியாத ஒன்றை தாண்டி அங்க போக முடியாது. இருக்கிற ஒன்றையே நம்மளால என்ன செய்ய முடியல, அறிய முடியல. இந்த தோற்றம், இந்த புராக் என்பதாகிறது இந்த உலகத்துல கிடையாது, இந்த உலகத்துல கிடையாது. ஆனா அதனுடைய அஜிசாக்கள், இந்த பார்ட்ஸ் இருக்கு பாருங்க, இந்த ரெக்கை, முகம், அந்த உடம்பு, அந்த கிரீடம் என்பதாகிறது இந்த உலகத்தில் இருக்கிறது. சேம் அந்த ரெக்கைன்றது கிடையாது. ஏதோ ஒரு ரெக்கையை நம்ம பார்த்திருக்கிறோம், ஏதோ ஒரு தாட்சை நம்ம பார்த்திருக்கிறோம், ஏதோ ஒரு பெண்ணை நம்ம பார்த்திருக்கிறோம். அது எப்படி நம்ம என்ன செய்கின்றோம், இந்த ஹவாசுகளை கொண்டு நம்ம அதை உணர்றோமா இல்லையா, தசவூர் செய்யறோமா இல்லையா? இப்படி அல்லாஹ் என்ன செய்யும், லா துத்ரிகுல் அப்சார், எந்த ஹவாசுக்கும் அவன் கட்டுப்பட்டவன் அல்ல. ஹவாஸ கொண்டு அல்லாஹ் என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. கைர மஹ்சூஸ் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா லா துத்ரிகுல் ஹவாஸ், இந்த ஹவாஸ் அவன் என்ன செய்யாது, அவனை அடையவே அடையாது. யாராவது என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வை தசவூர் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அது என்ன செய்யும், பக்கத்து கொண்டு போய் என்ன செஞ்சிடும், அவனை கொண்டு போய் தவறுல நிப்பாட்டி விடும். ஏன்னா அவன் எப்படி யோசிச்சாலும் சரி என்னவாகும்னா சிபுகுல் பில் ஹவாதிசி, ஏதாவது ஒரு ஹவாதிசிகளை கொண்டுதான் அவன் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அவனுடைய கற்பனையே போனாலும் சரி, அவன் ஏதாவது ஒன்றை பார்த்த அந்த கற்பனைக்குள்ளதான் அவனுடைய தசவூரே என்ன செய்ய இருக்கும். அப்படி அல்லாஹ்வை தசவூர் செய்ய ஆரம்பிச்சான்னா தவறுல கொண்டு போய் அவனை நிப்பாட்டிடும். அல்லாஹ் தஆலா அதனால தான் அப்படி சொல்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். அதனாலதான் உலமாக்கள் இப்படி சொல்றாங்க, குல்லு மா ஹதர பி பாலிக, உன்னுடைய சிந்தனையில எந்ததெல்லாம் வருகின்றதோ, ஃபல்லாஹ் பி ஹிலாஃபி தாலிக, இறைவன் எப்படி இருப்பான் என்று எப்படியெல்லாம் நீ கற்பனை செய்கின்றாயோ அதுக்கு மாற்றமானவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. ஏன்னா லை யக்துர் பி பாலிக இல்லா மஹ்சூஸுன் ஹாதிஸுன், நீ எப்படி கற்பனை பண்ணாலும் சரி ஏதாவது ஒரு மஹ்சூஸுன் ஹாதிஸுன், எந்த ஒன்றை நீ பார்த்திருப்பியோ, எந்த ஒன்றை நீ உணர்ந்திருப்பியோ, எந்த ஒன்றை நீ அறிந்திருப்பியோ அந்த ஒன்றுக்குள்ளதான் உன்னுடைய கற்பனையே இருக்கும். அதுக்குள்ள அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கட்டுப்பட மாட்டான். அப்படி யோசிக்க ஆரம்பிச்சாலே கொண்டு போய் தவறுல கொண்டு போய் நிப்பாட்டி விடும். அப்ப யாரு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வை மஹ்சூஸாத்துல கொண்டு போய் உணரப்படக்கூடிய, விளக்கப்படக்கூடிய, தசவூர் செய்யப்படக்கூடிய, அறியப்படக்கூடிய இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறாங்கன்னு வச்சுக்காங்களேன், அப்ப என்ன செஞ்சிடறாங்க, அவங்க ஷிர்க்ல போய் விழுந்துடுறாங்க என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய அருமை உலமாக்கள், இதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கியாமுஹு பின் நஃப்ஸ், தன் தானாகவே அல்லாஹ் இருக்கின்றான். அனைத்தை விட்டும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தேவையற்றவன். இஸ்திக்னாஹு தஆலா அன் கைரிஹி, அனைத்தை விட்டும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தேவையற்றவனா இருக்கின்றான். வஅதமு ஹாஜத்திஹி இலல் மஹல் வல் முகஸ்ஸஸ், எந்த ஒரு மஹல் இடத்தின் பக்கம் அவன் தேவையற்றவனா இருக்கின்றான், எந்த ஒரு முகஸ்ஸஸின் பக்கம் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான். அதனால தான் என்ன செய்யறாங்க, இந்த மஹ்சூஸாத்த உலமாக்கள் என்ன செய்யறாங்க, ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று தவாத்து, மற்றொன்று ஆரது. உதாரணத்துக்கு ஹாதா கிதாபுன் அஹ்லருன் முஸ்ததீலும், இது ஒரு நீளமான பச்சை நிற கிதாப் அப்படின்னு ஒரு புத்தகத்தை நம்ம சொல்றோம் வச்சுக்கோங்களேன். ஹாதா கிதாபுன் அஹ்லருன் முஸ்ததீலுன், இது ஒரு நீளமான பச்சையான கிதாப், கிரீன் கலர் கிதாப் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இங்க கிதாப் என்பது தாத்து. இந்த ஹுசரத்தில் சொல்றோம் இல்லையா கிரீன், அது அறுது. முஸ்தகீல் சொல்றோம் இல்லையா அந்த நீளம், அது அறுது. அப்ப எந்த ஒரு தாத்தை நம்ம யோசிச்சாலும், எந்த ஒரு தாத்தை நீங்க யோசிச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா கட்டாயமா அதுல என்ன செஞ்சிடும், அறுது கட்டாயம் வந்துடும். அறுது இல்லாம ஒரு தாத்தை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒன்றை நம்ம யோசிச்சாலும் என்ன செஞ்சிடும், கட்டாயம் என்ன செஞ்சிடும், உங்க ஒரு உண்ணங்கள் லவுன் வரணும், ஒரு நிறம் வரும், அல்லது ஒரு நீளம் வரும், அல்லது ஒரு பருமனன் வரும், அல்லது ஒரு தடிமனன் வரும், அல்லது ஒரு மக்கானு வரும்,
அல்லது ஒரு ஜமான் வரும். என்ன ஜமான்? ஒரு ஜமான் இல்லாம, ஒரு மக்கான் இல்லாம, ஒரு பருமனன் இல்லாம, ஒரு தடிமனன் இல்லாம, ஒரு லவுன் நிறம் இல்லாம, ஒரு நீல அகலம் இல்லாம ஒன்றை நம்ம பார்க்க முடியுமா? உங்களுக்கு ஒரு தாத்து நம்ம யோசிக்க முடியுமா? அப்படி வந்துட்டாலே நீல அகலம் இருந்தாலோ அல்லது நிறங்கள் இருந்தாலோ அல்லது தூள் இருந்தாலோ அல்லது தடியானது, பருமனானது, ஒல்லியானது அப்படின்ற அளவு வந்தாலோ அல்லது ஜமான் மக்கான் வந்தாலோ அது ஹாதிஸா என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது எல்லாமே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் விஷயத்துல முஸ்தஹீல் முஹால் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஃபலா யஹ்தாஜ் இலா ஷையின் யகூமு பிஹி, எந்த ஒன்றை கொண்டு மற்றொன்று நிற்குகின்றதோ கல் ஆராலை போல, அப்படி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒன்றின் பக்கம் அவன் தேவையாக மாட்டான். வலா யஹ்தாஜ் இலா மூஜிதின் கல் ஹவாதிஸ், ஹவாதிஸ்களை எப்படி ஒரு உருவாக்கத்தான் தேவைப்படுகின்றானோ அதை போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா லா யஹ்தாஜ் இலா மூஜிதின், எந்த ஒரு மூஜிதின் பக்கம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தேவையானவன் இல்லை. இந்த ஆறாளுகள் மொத்தமும் ஆகிறது ஹவாதிஸ் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வஹுவ முஸ்தக்னின் அன்ஹா கபல வுஜூதிஹா வ பஅத வுஜூதிஹா, அது உருவாகுவதற்கு முன்னாலும் சரி உருவானதுக்கு பின்னாலும் சரி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை விட்டு தேவையற்றவனாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இருந்து கொண்டிருக்கின்றான். அப்போ அவனுடைய குத்ரத் எப்படிப்பட்ட குத்ரத்! அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் என்ன செய்கின்றான்? குத்ரத் உடையவனாக இருக்கின்றான், சமீஆ இருக்கின்றான், பசீராக இருக்கின்றான், அவன் முரீதாக இருக்கின்றான். சங்கக்குரிய அருமை உலமாக்கிற அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் சம்பந்தப்பட்ட தாலீமுடைய பாடத்தை, அவன் சம்பந்தப்பட்ட விளக்கத்தை அறிகின்ற ஒரு அற்புதமான மஜ்லிஸ்ல நம்ம அமர்ந்திருக்கோம். அல்லாஹ்வுடைய கிருபை. இது நல்ல சான்ஸ். வெளியே போனா நமக்கு இது கிடைக்காது. பாட்டா பிரிச்சு பிரிச்சு நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு நல்ல மஜ்லிஸா இது இருக்குது. அல்லாஹ்வுக்கு லைவ்ல நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அதை பாக்குறாங்க, விரும்புறாங்க. தூரத்துல வெளிநாடுகள் உள்ளவங்க கூட என்ன செய்யறாங்க, அதை கவனிக்க ஒரு நாளைக்கு அனுப்பலன்னா அனுப்புதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கேட்கிற மலேசியால இருந்துலாம் சில பேர் என்ன செய்யறாங்க, ஒரு நாள் அனுப்பாட்டாலும் என்ன செய்யறாங்க, அந்த தாய்லீமை கேட்டு வாங்குற இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் நமக்கு அதை நேரடியா நமக்கு தந்திருக்கிறான். அந்த ரமதானுடைய மாதத்துல தந்திருக்கிறான். நடுநிசி இரவுல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ரொம்ப கொடுத்த பெரிய பாக்கியம். இன்னைக்கு பேங்க் பண்ணும்போது எனக்கு இதான் கடைசி இஜ்திமா அப்படின்னு சொன்னாரு. நான் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டேன், அல்லாஹ் அவருக்கு எடுத்து ஹயாத்து உள்ள வரைக்கும் இஜ்திமால இருக்கிற மாதிரி ஒரு நசீபை கூட அல்லாஹ்னு நான் துஆ செஞ்சேன். சொல்லக்கூடாது கடைசி இஜ்திமான்னு அர்த்தம் நான் இருக்க மாட்டேன்னு அர்த்தமா போயிடும். அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுளை நல்ல சுகத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாக. ஹயாத்து உள்ள வரைக்கும் ஹித்மத்துல இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. எல்லாத்துக்கும் பாக்கியம் கிடைக்குது. எனக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில என்ன செஞ்சு கிட்டத்தட்ட 40 வருஷமா இதுல இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். 40 வருஷமா நேரங்கள் பிரயோஜனமா கழிஞ்சிச்சு. 40 வருஷமா மனைவி மக்களோட எந்த பாக்கியமும் கட்டாகல. சிறந்த மனைவி அல்லாஹ் கொடுத்தான், சிறந்த குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்தான், சிறந்த செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான். எல்லாமே அல்லாஹ் கொடுத்து நேர்ம நோக்கு பிரயோஜனமா கழிஞ்சிச்சு. அது திரும்பி பார்க்கும்போது, கடந்த காலங்களை திரும்பி பார்க்கும்போது லா லகுவன் ஃபீஹா வலா தாசிம், தேவையற்ற எந்த பேச்சுகளும் இல்லை, தேவையற்ற ஆட்களோடு பழகல, தேவையற்ற இடங்களுக்கு நம்ம செல்லல, நேரம் ஃபுல்லா முழுக்க முழுக்க பிரயோஜனமா கழிஞ்சுன்னு நினைக்கும் பொழுது மனசுக்கு ஆறுதலா இருக்கு. வேக வேகமா நம்ம வெளியே போய் அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது, கடந்த காலங்களை நினைச்சு பார்க்கும் பொழுது அதுவே ஆகிருக்கும் நதாமத்தா மாறிடும். அல்லாஹ் நம்மள அதை பாதுகாப்பானாக. தொடர்ந்து இந்த சிதமத்தில் இருக்கிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.